துலா ராசிக்காரர்கள் சனி உச்சம் பெறக்கூடிய ராசின்னு நிறைய வாட்டி சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணோம்? எக்ஸசைஸ் தான் மெயின். எக்ஸசைஸ் பண்ணலன்னா இவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் டிப்ரெஷன் உண்டு. அதே போல் மெடிடேஷன் மற்றவர்களுக்கு உபதேசிப்பார்கள். ஆனால் இவர்கள் பிளாங்க் ஆகி விடுவார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் துலா ராசி போல் தோல் கொடுக்கக்கூடிய ராசி உலகத்திலே கிடையாது. ஆனால் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி தெரியுது என்று தெரியாமல் பேப்பேன்னு ஆகக்கூடிய ராசியில் துலாம் உண்டு. துலாத்திற்கு அற்புதமான காலகட்டம். 6ஆம் இடத்தில் சனி கம்பீரமாக உங்களுக்கு இந்த வருஷம் இல்லாமல் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கம்பீரமாக இருப்பார். திருக்கணிதத்தின்படி வாக்கியின்படி இனிமேல் 2.5 ஆண்டு காலமும் இருப்பார். ஸோ எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கறதுல சனிக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. அதே போல் 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணியஸ்தான பாடலான 40வது பாடலை படிப்பது விசேஷமான பலன். தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதனால் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு மாறியவர்கள் கூட குடும்பத்தாருடன் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு தரும். பூர்வீக சொத்தில் கட்டிடங்கள் எழும்பும். இன்டீரியர் அதிகமாக செய்வீர்கள். வீட்டில் ஒரு தளம் இருந்தாலும் 2 தளம் 3 தளம் என்று போடக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2 ரூமில் என்று சிறிய ஃப்ளாட்டில் இருந்தவர்கள் கூட 3 ரூம் 4 ரூம் என்ற ஃப்ளாட்டுக்கு மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும்.